எல்லாவற்றுக்கும் மேலாக இது சாக்ஷாத் சிவபெருமானோட சொந்த திருத்தலம். அங்க வாழ்ந்த மக்கள் தினமும் ரொம்ப ஆழமான பக்தியோட சிவபெருமான வழிபட்டாங்க. கோவில்கள்ல ஒளிரும் அகல் விளக்குகள், நறுமணம் வீசும் பூக்கள், எங்கும் பரவி இருக்கும் சாம்பிராணி புகை. மக்களோட அந்த அமைதியும் பக்தியும் காசிய ஒரு பூலோக சொர்க்கமாவே மாற்றி இருந்துச்சு. ஆனா அமைதி இருக்கும் இடத்துல இருளும் வரதானே செய்யும். தூம்ராசுரன் அப்படிங்கிற ஒரு கொடிய அசுரன் உருவானா. ஒரு இருண்ட காட்டுல தன்னை சுற்றி நெருப்பு வளையத்தை உருவாக்கிட்டு அவன் செஞ்ச கொடூரமான தவம் அந்த இருளை மெல்ல மெல்ல பரவ செய்தது. அவனோட தவத்தோட தீவிரத்தை மட்டும் பாருங்களேன். மிகப்பெரிய சக்தி வேணுங்கிற வெறியோட ரொம்ப கடுமையான தவம் செஞ்சான். அவனோட அந்த இருண்ட சக்தி தேவர்களையே நடுங்க செஞ்சிடுச்சு. வேற வழியே இல்லாம பிரபஞ்சமே அவனோட தவத்துக்கு அடிபணிந்து அவனுக்கு ஒரு அபாரமான சக்தியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அவனுக்கு கிடைச்ச அந்த வரத்தின் வார்த்தைகள் என்ன தெரியுமா? யாராலும் உன்னை எளிதில் வெல்ல முடியாது. அவ்வளோதான். இந்த வரம் கிடைச்ச மறுகணமே அவனோட கண்